இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான கடலைக்கறி தான் பண்ண போகிறோம். கடலைக்கறி பண்ணுறதுக்கு நாளே கருப்பு கொண்டைக்கடலைய வந்து நல்லா ஊற போட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு 6, 7 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா அமுங்கணும். அதனால் 6, 7 விசில் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு 10, 15 மிளகு, அதுக்கப்புறம் அது கூட ஒரு பவுல் தேங்காய் திருகுனது. ஒரு தேங்காயை 2ஆக உடச்சிட்டு அதில் பாதி போடுங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4, 5 லென்த்தாக நறுக்கி இந்த மாதிரி நல்லா கலர் மாறுறதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி நல்லா வதக்கணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் அது நல்லா வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த கொண்டைக்கடலையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸியை நல்லா கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு அந்த தண்ணியிலே ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் சைடில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம். எண்ணெய், கடவுளுந்தம் பருப்பு, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா, நல்லா அது சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அதில் கொட்ட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் மாற்றிட்டா சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் பூரி எல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.